Hello everyone. So இன்னைக்கு mini bytes என்ன பார்க்க போறோம் அப்படினா daily usageக்கு தேவையான short and sweet sentences பார்க்க போறோம். First one, it's up to you. It's up to you அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கேக்குறாங்க, நான் இப்படி பண்ணவா அப்படி பண்ணவா என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டா இது ஓ இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணு அப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் ஷார்ட் ஆன் டைம். ஸோ வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னா நமக்கு வந்து நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்கிறோம், எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்குறோம், அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக பண்ணுங்கள், நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, I want nothing to do with that. I want nothing to do with that அப்படின்னா எனக்கு இனிமேல் அந்த விஷயத்தில் எதுவுமே செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் I want nothing to do with that அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யாராவது நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன ஏதாவது ரொம்ப நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம், பட் கடைசி வரைக்கும் அது வந்து ஏதோ சரியாக வரல அப்படின்றப்போ யாராவது வந்து ஓகே நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தில் அப்படின்னா இதுக்கு மேலே அதில் நான் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோதான், இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I want nothing to do with that அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, you are killing the mood. You are killing the mood அப்படிங்கிறது என்னென்னா நீ என்னோட மூடை வந்து ஸ்பாயில் பண்ணுற. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக டோன்ட் ஸ்பாயில் த மூடுன்னு சொல்லுவோம், பட் அப்படி சொல்லாமல் அதுக்கு பதிலாக டோன்ட் கில் மை மூட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ ஆர் கில்லிங் த மூட் அப்படின்னா நீ நல்ல மூடை வந்து கெடுத்துட்ருக்குற அப்படின்னு யார்ட்டையா சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் கில்லிங் த மூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், put that on hold. ஸோ put that on hold அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்ச நேரம் அதை வச்சுரு அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த வேலையை அப்படின்னு நான் சொல்கிறது தான். அதாவது கொஞ்ச நேரம் அதை வந்து போட்டு வை, இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம அதை பற்றி ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் put that on hold. அந்த வேலையை கண்டினியூ பண்ணாத, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஆகட்டும், put that on hold அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்த இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மினி பைட்ஸ் லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ I'll meet you in the next video. Thank you. Bye.